இட்லி தோசைக்கு மார்னிங்ல மாவு இல்லையா? என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? முட்டை இருந்தா, கோதுமை மாவும் முட்டையும் இருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு கோதுமை மாவு முட்டை தோசை ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிச்சன். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, கோதுமை மாவு முட்டை வச்சு சூப்பரான ஒரு முட்டை தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து மாவு நீங்க புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே கரைச்சி உடனே ஊற்றலாம். நான் 250 கிராம் கோதுமை மாவு, கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா தூள் உப்பு எடுத்துருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிட்டு 3 முட்டையை சேர்த்துக்கொள்றேன். அதே மாதிரி ஈஸ்ட் வந்து இதுல நான் கொஞ்சமா சேர்க்கிறேன், அந்த புளிப்பு தன்மையை கொண்டு வரேன். பட் ஈஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்த்துக்கொள்ளுங்க, விருப்பம் இல்லாட்டி சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சுடுதண்ணியில் கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஊற வச்சு சேர்த்து கொண்டிருக்கிறேன். ஈஸ்ட் வந்து உங்களோட ஆப்ஷனல்ல. மார்னிங்கில் ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செய்யணும்டா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி கொள்ளுங்க. இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் தாளித்து கொஞ்சம் பொருட்கள் சேர்க்க போகிறேன், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே. ஏன்னு சொன்னால் இன்னும் அதில் டேஸ்ட் சேர்க்கறதுக்காக நான் இதுக்கு வந்து சட்னியோ சாம்பாரோ எதுவுமே செய்யலை. இது முட்டை போடுறபடியாக நீங்கள் சும்மாவே இதை சாப்பிடலாம். அதனால நான் வந்து தாளித்து செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு கடாயில் பெரிய சீரகம், சின்ன வெங்காயம் நான் நிறைய எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை, ரம்ப இலை சேர்க்குறேன். நல்லா அதை வதங்க விட்டு கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் வந்து நார்மலாக சளி பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமானது, நல்லது. அது வந்து பச்சையாக கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க, குழந்தை பிள்ளைங்க. இப்படியானதுல தோசை அப்படி எதுவும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை போட்டிருக்கவே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அதனால பாருங்கள், இதே மாதிரி மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி கொள்ளுங்க. கரைச்சிட்டு இது நல்லா வதங்கி வர விட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. பாருங்கள், நான் அந்த எண்ணெயோடு சேர்த்து தான் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு தோசைக்கல்லை நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு அதுக்கு பிறகு பெரிய குழிக்கரண்டினா நீங்கள் 1 கரண்டி ஊற்றினாக்கான, நான் இது சின்ன குழிக்கரண்டி என்றபடியே 2 கரண்டி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான முட்டை தோசை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இதை செய்துட்டு வந்து மகனுக்கு தான், அவர் ஸ்கூல் போக வலிக்கிட்டார், அவருக்கு கொடுக்கத்தான் இப்போ அவசரமாக செய்கிறேன். அவர் சாப்பிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இதுக்கு வந்து நான் சட்னி சாம்பார் எதுவுமே செய்யலை. ஓகே, தேங்க்யூ.